அப்படியே மஞ்சள் பூசி திருப்பி ஆணில மாட்டிடுவேன். அது காய்ச்சதுக்கு அப்புறமா இந்த பொறம்போக்கு போய் வர 2 ரூபாய் பார்த்து கழுத்துல போட்டு மினிக்கு நிப்பேன். இப்படி வாழண்டி. என்னடா போட்டு வச்சுக்கிற தாலியில நீயே கட்டிட்டா உன் தாலிய என்ன பழக்கம் அது? உன் மூச்ச கனவுல பாத்துக்கிறியா? பாத்துக்கிறா ஏன் ஒரு எட்டுமா எட்டுமா தரேன். பொட்டு வைக்கிற விதமோ பூ வைக்கிற விதமோ நிமிஷத்துக்கு போட மேல எதிர்விட்ட பையன் கூட என்னன்னு பேசியிருந்த பட்டா மட்டை மேல போட்டான் பயிர் நீ யாத்திரை ஊர் மேல வைக்கிறேன். டேய் எனக்கு காரணம் பண்ண வந்து நான் வாங்கி கொடுக்குறேன். ஊர் என்ன இருக்குது? என்னக்குதா பருப்புக்குதா அரிசிக்குதா என்ன இருக்குது? இதாக்குது அதுக்குள்ள பறக்குறா. கேட்டுக்கோ நான் எதுவும் வாங்கி தரணும்னால நான் மேல தப்பு சொற்ப கைச்சாடி வாங்கி ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 500 ரூபாய் இந்த வயிற்றை வச்சுக்கிறேன். என்னால என்ன பண்ண முடியும்? யாரும் முட்டா இறங்க முட்டா சொன்னதுக்காக மாட்டோம். ஐயா ஐயா என்னடா வாங்கி போட சொல்ல காய்விட்ட பையா. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 300 ரூபாய் பைனான்ஸ் கட்டிடுறேன். ஆமா நீங்களாம் கஷ்டப்படுறேன். அது சரி 150 ரூபாய்க்கு ஒரு கோட்டு வாங்கி வாயில ஊத்திக்கிறேன். நல்ல வேலைடா அது. 30 ரூபாய் ஆச்சு பாக்கெட் வாங்கிக்கிறேன். ஆமா மீதி 20 ரூபாய் 10 ரூபாய்க்கு மீதி வச்சு வாங்கிக்கிறேன். மீதி 10 ரூபாய்க்கு சைக்கிள்ஸ் வாங்கிக்கிறேன். மீதிலாம் எடுத்தாந்து கொடுக்குற குடும்பம் மாட்டாங்க. மீதி இருக்குது கடன் தான் வாங்கணும். ஆனா கடை கடவுள் போட்ட போய் எங்க வாடா இந்த வாடா டே கடன் வாங்கி நான் கண்ட உனக்கு போடுறேன். வாத்தா எங்க சுத்தி வந்தா வெளியே சொன்ன கடை படத்துக்கு நீங்க வாடா 4 கிலோ மிளகாத்தூள் வாங்கி தரேன். எனக்கு கண்டவனுக்கு போட்ட பையன் 4 கிலோ மிளகாத்தை வச்சு 6 மாசம் நான் கூட பண்ணமா எந்த சம்சயம் என்ன சொன்னா உனக்கு இல்ல எந்த பொம்பளை இந்த சம்சயம் 4 கிலோ மிளகாத்தூள் 6 மாசம் கூட பண்ணுவேன். கடுகு மாத்திரம் வாங்கி கொடுத்தேன். மாத்திரம் வாங்கி கொடுத்தேன் 100 எண்ணெய் எம்மா நாளைக்கு ஒரு 100 எண்ணெய் அதிகமா சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதுதான் அப்படி உப்பி போட பண்ணி அடைக்கிறேன். எல்லாம் யாரா என் வாய் நோறாடா பையா எல்லாம் என்ன சொல்லணும். இந்த பொறம்போக்கு பையில ஆக்கிலன்னு சொல்லிட்டு நான் எதிர் விட்டு கோபால வச்சு தெரியாத பொண்டாடி கொடுத்தாங்க. அதெல்லாம் அப்படி போட்டு ஆக்கி வச்சு கொட்டுறே நம்ம மனமே போட்டு தெரியுமா? பின்ன ஒரு அடுப்புல ரேஷன் அரிசி இருந்தா ஒரு வீட்டுல பொண்டாடி திறமை கொடுத்தாச்சு ஆக்கி பத்து விட்டுக்கிறேன். பழப்பு கடை மட்டும் அறுத்து போட்டா 6 ஊருக்கு ஆக போல பெரிய அந்த ஒரு பூச்சி பூத்துக்கிற பண்ணி நான் எப்படி கிடக்கிற துரும்பா கருவாட்டு பாருங்க வாங்க அந்த கோபால் போயிருப்பா. தெரியும் நல்லா பேடாரியா அப்ப தெரியலடா என் பக்கத்துலயே உட்காந்துக்கிறான். அம்மா அதையா சொல்றேன். ஒரு ஊரை விட மாட்டேறம்மா கார்லயே வந்துடுறேன். இந்த கார்ல அந்த சாப்பாடு போற வீடு எங்கன்னு பாக்குறாமா முன்ன போய் உக்காந்துக்கிறான். ஒரு ரெண்டு கூட சாப்பாடு வாங்கி அப்படி இலையில கொட்டி இந்த சாம்பார் ரசம் இதெல்லாம் பார்த்தா அவன் கண்ணுக்கு பிடிக்கல தப்புன்னு விட்டுறான். கறி குழம்பா இருந்து அப்படியே ஊத்தி நல்லா பிணைஞ்சு சாப்பிட்றானே. இது வயிறா இல்ல வங்காள விரிகுடா வேண்டாம். இது சோறு போடுறதா இருந்தா மாரியார் என்ன அழகா வறுத்து வச்சு அதுக்குதான் முன்ன போய் உக்காந்தேன். எங்க நான் போனேன் எல்லாம் எங்களுக்கு முன்னாடியே போய் 4 வேலை நடந்துட்டு போய் சொல்லாதடா பொட்ட பையா. சரி நான் பொட்டத்தானே தாலி அவுத்தியா கைத்துல மாட்டா நீ என்ன சொல்றா? நீ இல்லடா பையன் நீ இறந்த பையன் நீ பொறம்போக்கு பையன் இப்ப கூட இப்ப இந்த ஒரு எத்தனை கிடைப்பாடா உனக்கு கிடைப்பாளா? உனக்கு கிடைப்பாளடா ஒரே அத்து போட்டு உனக்கு பேரு செவிலியா முண்டை உனக்கே இம்மாத்தானா வச்சுனா
நின்னு பேரு எங்களுக்கு எம்மாத்தானா விட்டு என்ன பண்ணுவ? ஏய், என்ன பண்ணுவ? ஒரு பின்னல் காரி போனா ஒரு கொண்டைக்காரி வரும் ஐயையோ. போடா. போடா. பொம்பளை இல்லாத வாழ முடியாதா ஐயையோ. ஆம்பளைக்கு கை வேலை போட்டு என்ன பண்ணுவ? கையை உடச்சிருவேன். கரும்பு தலிச்சாய் போல மரம் பண்ணி போயிடுது ஐயையோ. டேய், என்னடா இத்த விட்டால கிதிக்கிறதா ஆய விட்டால கிதிக்கிறதா உனக்கு பையா? போட்டா போடா அப்பால. வந்துட்டா. இல்லடா. கோவம் வந்தா என்ன பண்ணுவ? நான் கம்முனு உட்காந்து அத சொல்லு. இந்த மாதிரி பண்ணிச்சு போனா என்ன சொல்ல போற? சரிடா வாய் மூடு. ஏய், வாய் மூடு. இந்த மாதிரி பண்ணிச்சு. வாய் மாட்டேன் ஏய். பட்டாலும் குடுத்துருவேன் நானு. என்னம்மா வாங்கல இத்ரோ. யார் நஷ்டம் எடுக்காதடா நான் வாங்கல. உங்க கோபால கரோடு போய் வாங்காத பாரு ஐயோ இவன் தெரிஞ்சு செத்தவடா போட்டுறியா அது நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஏன்டா? அரிசிக்கு போல அனைத்து இத்ரோ வச்சுட்டாங்களா? பவுனுக்கு போல 11 என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? என்னடா பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவ? இதத்தான் நடக்கணும். உன் குப்பை கிட்ட கொட்டணும். மார்க்கு கீட்டி எங்கனா போற உங்க அம்மால மண்டி தந்துரும் நானும். குடிக்க பச்சுடும் நான். எவ்வளவு எதை கொண்டு ஆராய்ச்சி இப்ப ரூபாய் எடுத்துருவேன் நானு. வாயை மூடி சொல்லிடுறேன். இது மாதிரி நல்லா பணிச்சு போலாம். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைக்கு பணிஞ்சு கூட மாட்டா. பத்தி தெரியாது கோவம் வந்தா அம்மா போச்சா மாதிரி அப்படியே அந்த கையில கொடுத்துருவேன் நானு. நல்லபடியா சொல்றேன். நீ கூட வந்து நிற்பாளே. உன் கூட நான் கூட பண்ணனா இந்த தாலி மீடிய கழுத்துக்கு வரணும்னா நான் சொல்றது சரியா? நான் நீனு கையாலே யா என்ன பண்ற? அதே மாதிரி உணர்வு பண்ண நல்லா இந்த பாரு, நாளைக்கு நான் வேலைக்கு போறேன். நீ என்ன தெரியுமா பண்ணணும்? சோறுலாம் செஞ்சு வைக்க ஆமா, சாணி தெளிக்கணும், கோலம் போடணும், தண்ணி குடிக்கணும், சோறு செய்யணும், எனக்கு தலைவாரி விடணும், அப்புறம் என் துணியெல்லாம் துவச்சி வச்சு சூத்து கை ஒண்ணு சொல்லலாம் சரி, அது கூட கை வராது என்ன பண்ணணும்? சரி நைட்டு தூங்க சொல்ல நான் கீழே பட்டுக்கிறத நீ நீ எதுவுமே பண்ண நீ ஓரமா ஒடுத்து படுத்து கடை நான் பாத்துக்கிறேன். எதிர்விட்டு கோபால் நல்லா இருக்குதாங்க நாட்டாரா நல்லா இருக்குதா நாயா என்ன 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 நான் குடும்பம் கருத்துக்கு காரணம் யாரு யாரு எதிர் வீட்டு கோபால் பண்ற வேலை தான் இவ்வளவு ஏங்க இவ்வளோ பண்ண இருக்கிறது இவன் என் கூட வாழ்த்தவனுங்க டேய் என் தாலியை நான் அறுத்துக்கணுங்க கூட போய் சேர்ந்து டேய் நீ நான் இருக்கேன். டேய் 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 உட்கார்றா. ஏண்டா பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஆனா ஒரே ஊருக்காருல நீயே கள்ளமில்லாதவன் கபடமற்ற உள்ளம். உன்னை பார்த்தா நல்ல பையனா தான் தெரியுது. ஒரு 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வருதுனாக்கா இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாத போகுது இப்போ ஒரு வீட்டுல ஒண்ணு பட்டு ஒண்ணு சண்டை வருது, ஏதாவது ஒரு நடக்குதுன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த காரணம் அறியாம சண்டை போட்டு கிடக்கூடாது, தெரியுதா? இதுக்கு பிரச்சனை என்னன்னா ஒரு 2 பேருக்கு சண்டை வர்றதுக்கே காரணமே இந்த தாலி கயிறு. தாடியா ஆமா, என்ன நடக்குது இதில் தான் பிரச்சனையே இருக்குது. என்னப்பா தாடியில உங்க பங்காளிகள்லாம் உன்னை பழி வாங்கிட்டாங்கடா. பங்காளிக்கு தானா ஆமா போய் வாங்கிட்டானுங்க ஆமா, ஏன்னா 8 இழ நூல் கவுறு வாங்கி இந்த தாலியை உங்க கையால காட்ட சொல்லிக்கிறாங்க. அதனால தான் பாப்பா 8 வச்சுன்னே போகுது. அதனால தான் எட்டு வைக்கிறியா 9 இழ நூல் கவுறு தாலி கயிறுல கூட 9 வந்து மாட்டேன் 9 இழ நூல் கயிறு வாங்கி நமது அருமையான கிராமம் அவங்கெல்லாம் கெஞ்சி கால் சவத்துக்கு மேல ஒரு குண்டு மணி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்னால தாலி வேணும் வந்து என் கையில கொடுத்துரு, நான் நூல் கவுத்த நான் வாங்கிடுறேன் நிலத்தை வித்தாவது. தாலி நான் வாங்கி வந்துடுவான் 100 கயிறு வந்து அது லட்சக்கணக்கில் இருக்கும், அது நீ வாங்கிக்கிற அதை வாங்கி என் கையாலேயே கோத்து குழந்தை கழுத்துல கட்டி விடுறான். நீ கட்டுற அதுக்கு பிறகு பாரு குடும்பம் எப்படி கும்பு கும்புன்னு கொடி ஓடுத்தணும். முதல் ராத்திரி என் கூடவா உன் கூடவா அப்போ எல்லாமடா ஒரு கேள்வி. தாலி கட்டுற நீ 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ என் வீட்டுல வச்சிருந்து பாப்பா வயிறு நிறைய தண்ணி தடுப்பு ஊற்றி அனுப்புறான். பிறகு எப்படி பாரு. ஏன் என்னம்மா நடிக்கிறாடா என் கை பட்டு இருக்குமா சும்மா அடி அடிக்கிற வார்த்தை கூட வருவேன். அழாதும்மா அழாது
நீ வாயை திறக்காத பயமா இருக்குது. ஏய் கல்யாணம் நடக்கும்போது நல்ல வேலைக்கு போனா முன்னாடி காலில் வந்து கம்யூனிட்டி அப்புறம் எங்கடா உன்னை மதிப்பாவா நாலு சுருட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. இன்று முதல் நீ நானா பொத்து பொத்து போனோம். இன்னி பருத்தி பல நாள் பார்த்த மச்சான் ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாளாகாதோ ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாளாக ஓடித்தா வந்து இருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்தேன் இப்படியே பாய்ச்சி கொண்டு ஆடி பாடி கொண்டு இருந்தாங்க. சத்தம் இனி கணவனுக்கு கெட்டாதே இனி குழந்தைக்கு தான் முத்தம் வயிற்றுலையா அறிவில்லை உனக்கு வயிற்றுல குழந்தை எப்படியா சத்தம் கேட்குறீங்க? இத்தனை வருஷமா புல்ல பூச்சி எதுவுமே கிடையாது. இப்ப நான் புதுசா நம்ம துணி தச்சு நேரத்துல இந்த ஆத்தங்கரையில குழந்தை அழுகுது எங்கன்னு பாரியா? ஆமா ஓடு 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 ஓடு. இந்த ஆத்தங்கர ஓரத்துல இந்த பொம்பளை குழந்தை யாருதான் இருக்கான்? யாருன்னு கேட்டு பாரு. இந்த குழந்தை யார்தாச்சாமா? அப்படி அது கேட்பாங்க. ஓ குழந்தை காரமா
வாய மூடுறா. சரிங்க வாமாமா, ஒரு சின்ன யோசனை. குழந்தை அழுது, ஐயா நீ அழகு அம்மா குடிக்கிறியா இல்ல நான் குடிச்சுட்டேன்? ஒரு சின்ன யோசனையா, என்ன தெரியுமா? என் இருவருக்குமே வெகுறால குழந்தையே கிடைக்காது. இந்த குழந்தை பாத்தியா யாரு என்னே தெரியல. இந்த ஆட்டக்காரில் விட்டு போயிட்டாங்க. அதனால ஆட்கள் நடமாட்டமே கிடையாது. இந்த குழந்தை நம்மளே வளர்க்கலாங்க. பொம்பளை குழந்தை ஆத்தங்கர ஓரத்தில வேப்ப மரத்தடியில தெய்வ அம்சத்தோடு கிடைச்சிருக்கிறது. இன்று முதல் இந்த குழந்தைய யாருன்னா பார்த்தா தெரிஞ்சிடும். அப்பா நான் தான் அம்மா. இல்ல நான் தான் அம்மா, நீதான் அப்பா. யோ நீ ஆம்பளடா. அடிக்கடி நான் வச்சுக்கின்னு நீ ஆம்பளை, நான் தான் பொம்பளை. இங்கே இருந்தா யாருன்னா தெரிஞ்சிடும். வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலாம். கட்ட 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 கட்ட